2023ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி திரைப்படம் ஸ்டோலன். ரயில் நிலையத்தில் கை குழந்தையோடு உறங்கிக் கொண்டிருந்த ஏழை தாயிடமிருந்து குழந்தை கடத்தப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு உதவி செய்து குழந்தையை மீட்க 2 சகோதரர்கள் போராடுவதுதான் இந்த திரைப்படத்தின் கதை. கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தைப் போலவே ரயில் நிலையத்தில் காணாமல் போன தனது 1.5 வயது ஆண் குழந்தையை தாயும் தந்தையும் 2000 கிலோமீட்டர் பயணம் செய்து போராடி போலீசாரின் உதவியோடு மீட்டிருக்கிறார்கள். சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சூர்யா சோனு தம்பதி. இவர்களுக்கு 1.5 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி துர்க் ரயில் நிலையத்தில் குழந்தையோடு இருவரும் ரயில் ஏற காத்திருந்தனர். அப்போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென காணாமல் போயிருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன் முழுவதும் தேடி பார்த்த அந்த தம்பதி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 45 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் குழந்தையோடு கவுண்டரில் டிக்கெட் வாங்கி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினர் அந்த நபர் யார் என்பதை கண்டுபிடிக்கும் வேலையில் இறங்கினர். தொடர்ந்து நடந்த விசாரணையில் அந்த நபர் டிக்கெட் முன்பதிவு செய்தபோது செல்போன் நம்பரை கொடுத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த நம்பர் மூலம் விசாரணை நடத்தியதில் குழந்தையை கடத்திச் சென்றவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கும்பகோணம் அருகே உள்ள சாத்தனூர் தான் ஆறுமுகத்தின் சொந்த ஊர். இவருக்கு பெற்றோர் இல்லை, 45 வயதாகிறது. இன்னும் திருமணமாகவில்லை. 10 ஆண்டுகளாக வெளி மாநிலங்களில் போர்வெல் அமைக்கும் பிளம்பர் வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவர் மீது எந்தவித குற்ற வழக்கும் பதிவாகவில்லை. அமைதியாக வாழ்ந்து வந்த ஆறுமுகம் திடீரென குழந்தையை கடத்தியது ஏன்? அந்த குழந்தையை அவர் என்ன செய்தார்? விற்பதற்காக கடத்தினாரா? குழந்தை உயிரோடுதான் இருக்கிறதா? போன்ற கேள்விக்கு விடை தேடி போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கினர். துர்க் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பிய ஆறுமுகம் நேராக கும்பகோணத்துக்கு வந்திருக்கிறார். இதை தெரிந்து கொண்ட சத்தீஸ்கர் போலீசார் குழந்தையின் பெற்றோரோடு தமிழ்நாட்டுக்கு ரயில் ஏறினர். ஆறுமுகத்தின் சொந்த ஊரான சாத்தனூருக்கு சென்று விசாரித்த போது அவர் அங்கு வந்து பல நாள் ஆவதாகவும் ஒரு ஆண் குழந்தையையும் கையில் வைத்திருந்ததாகவும் அக்கம்பக்கத்தினர் கூறினர். சத்தீஸ்கர் போலீசார் திருநீலக்குடி போலீசாரின் உதவியை நாடினர். தொடர்ந்து விசாரித்ததில் ஆறுமுகத்துக்கு சீர்காழியில் உறவினர்கள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சீர்காழிக்கு சென்று பார்த்தபோது ஆறுமுகம் குழந்தையோடு சிக்கினார். குழந்தையை மீட்ட போலீசார் ஆறுமுகத்தை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். ஆறுமுகத்துக்கு குடும்பம் என்று யாரும் இல்லை. 45 வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாததால் சமீபத்தில் தான் அவருக்கு குடும்பத்தின் அருமை தெரிந்திருக்கிறது. சம்பவத்தன்று ரயில் நிலையத்தில் குழந்தை தனியே விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்த ஆறுமுகம் அதை கடத்தி சென்று தன்னுடைய குடும்பமாக ஆக்கி வாழலாம் என முடிவு செய்திருக்கிறார். இதற்காகத்தான் குழந்தையை கடத்தியதாக ஆறுமுகம் வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆறுமுகத்தை கைது செய்த சத்தீஸ்கர் போலீசார் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 45 நாட்களாக 2000 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து இறுதியில் அந்த குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.